ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாய்ஸ் சாட்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அஜய் அண்ட் சுந்தரி என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவளோட சங்கீத் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் சாய்ஸ் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃபன்ஃபில்டான வீடியோஸ் இதில் இருக்குது, போய் பாருங்கள். உற்சாகப்படுத்தலாம். நம்ம வீட்டு குழந்தைங்க இதோட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, கருத்து அதை சொல்லுங்க, கேட்போம். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். கண்டத பேசி
போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. என்ன தவிர காணாத தெய்வத்தை கண்ணூடாம பார்க்கிறியே, கண்ணே நான் இருந்தும் கடந்து போகிறியே. நன்றி நன்றி. ரசிகர்களை ரஜினிகாந்த் அவர்கள் மணமக்களுக்கு வாழ்த்து சொல்ல எப்படி வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும்? இதோ அதே உறக்கம் அது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கு, அவ்வளோ ஒடுங்க அப்படி இல்லை, ரசிகர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் மணமக்கள் பேர் என்ன அப்படிங்கிறது? அஜய் அண்ட் வைஷ்ணவி. பேரை கேட்டதும் சும்மா அது இல்லை, கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன். மணமக்களை வாழ்த்துங்க, நானும் வாழ்த்துறேன். ஆண்டவன் சொல்றேன், அருணாச்சலம் நன்றி நன்றி நன்றி. அங்க ஒரு பெரியவர் என்ன மறைச்சு பாக்குறாரு. அப்ப இந்த காலத்துல இவர் சூப்பர் ஸ்டார்னா எங்க காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, வரலாம் வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அவருக்காகவே மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து மணமக்களை வாழ்த்து பேசியிருந்தா அவர் எப்படி பேசியிருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் இதோ எல்லாருக்கும் வணக்கம். பாரியா, நான் வந்து மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லுமா சொல்லித்தா போச்சு. நீங்க 2 பேரும் எப்படி வாழ போறீங்க தெரியுமா? அன்பை வாழ அரைச்சு உரிமைக்கு கோபத்து பல்லாண்டுக்காக வாழணும் என் மனசார வாழ்த்துறேன். வாழ்த்துமா நன்றி. ஆமாம், அவர் அப்பப்போ அவர் வேலை அதான், அதை கரெக்டாக பண்ணுவார். ஸோ அதை தொடர்ந்து இதே நிகழ்ச்சிக்கு வந்து மணமக்களை வாழ்த்து பேசுறதுக்காக நம்ம கூட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நம்ம பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே போதும், விக்ரம்னு சொன்னாலே போதும், நம்ம உலக நாயகன் அவர்கள் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது. உலக நாயகன் இதோ அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கம் சொல்வது உங்கள் பத்மஸ்ரீ கமலஹாசன். நல்லதொரு நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி. வைஷ்ணவி அண்ட் அஜயோட சங்கீத நிகழ்ச்சிக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லாமல் வேறு யாரும் சொல்லுவேன். அஜய்க்கு ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இனி ஓடவும் முடியாது,
நன்றி வணக்கம் உங்கள் பத்மஸ்ரீ கமலஹாசன். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஆத்தாடு வளர்த்தா கோடி வளர்த்தானோ நாய் மட்டும் வளர்க்கல. ஏன் தெரியுமா? ஆட்டை கறி வைக்கலாம், ஆனால் நாயை கறி வைக்க முடியாது. நன்றி வணக்கம் உங்கள் பத்மஸ்ரீ கமலஹாசன். நன்றி நன்றி நன்றி. அதை தொடர்ந்து இதே மேடைக்கு வந்து நம்ம கூட போகிறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா இவரை சொல்லி அடிக்கிறது இல்லை கில்லி, சொல்லாமல் அடிக்கல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் அடிக்கல சிவகாசி. மொத்தத்தில் இவரோட புகழ் ஜில்லா பறக்கும் இளைய தளபதி. ஓகே, அதாவது விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தா அவங்க சொல்லுங்க. வணங்கிங்கண்ணா வணங்கிங்கண்ணா வணங்கிங்கண்ணா. இந்நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்னா. அண்ணா ஒரு வாட்டி முடிவு பண்ணனா ஏன் பேச்சு நானே கேட்க மாட்டேங்கன்னா, இன்னைக்கு அஜய் அண்ட் வைஷ்ணவிக்கு வந்து என்னுடைய திருமண வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள்னா வணங்கினா நன்றிங்களா. நன்றி நன்றி நன்றி. அதை தொடர்ந்து இப்போ கூட போகிறது யார் பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா இவர் தண்ணியில் வாழ்கிற சுறா இல்லை, எப்பவுமே தன்னம்பிக்கையில் வாழ்கிற தல அஜித் அவர்கள் வந்து பேசிட்டு அவரும் சொல்லியிருக்கார். தல அஜித் அவர்கள் இது சரித்து ஒரு தடவை திரும்பிப்பார். அது நம்ம கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நானும் நல்லா இருக்குன்னா எத்தனை பேர் வேணாலும் சந்தோஷப்படுத்தலாம். தெரியும்ல, நானும் ஷாலினி எவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும், அந்த மாதிரி அஜயும் வைஷ்ணவியும் ஒத்துமையாக இருக்கணும். தெரியும்ல. அதை நன்றி நன்றி நன்றி. ஸோ அதை தொடர்ந்து இதே மேடைக்கு நம்ம கூட போகிறது யார் பார்த்தீங்கன்னா, நடித்த 26 படத்தில் 20 படம் ஹிட்டு, உரம்னா யூரியா, பாஸ்னா ஆரியா. இப்போ நிகழ்ச்சிக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி பேசுக்காக அக்கா சூர்யா அவர்கள் வந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருக்காரு சூர்யா அவர்கள். இது வணக்கம் 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 எல்லாருக்கும் மறுமையான மாலை வணக்கம் சொல்றது உங்க சூர்யா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோ கூட சொன்னாங்க இன்னைக்கு வைஷ்ணவி அஜயோட சங்கீத்திற்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே சொல்லிக்க ஆசைப்படுறேன். நானும் ஜோ எவ்வளவு ஒத்துமையா இருக்குமோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். உடனே சொல்லிக்கிற மறுபடியும் எதையுமே கஷ்டப்பட்டு செஞ்சா முன்னேற முடியாது, இஷ்டப்பட்டு செய்யுங்க, கண்டிப்பா முன்னேறலாம். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எல்லா ஆக்டரும் சொல்லிட்டேன் யார் வராங்க போகிறாங்கன்னு. இப்போ ஒரு வாய்ஸ் நான் பேசுகிறேன், யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. பேசி முடிச்ச உடனே அது யாருன்னு சொல்லுங்க, சரிங்களா? மணமக்களை வாழ்த்து பேசுக்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரபலம் வந்து பேச போகிறாங்க. கண்டுபிடிக்க பாருங்க. யாரு? அனைவருக்கும் வணக்கம். நாடு நலம் பெற நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க இந்த அருமையான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று வரப்போகும் காலம் மணமக்களுக்கு வசந்த காலமாக மாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வளர்க எம்ஜிஆர் புகழ். நன்றி வணக்கம். கை தட்டுகிறீர்களா? கண்டுபிடித்துக்கிட்டீர்களா? கண்டுபிடிச்சிங்களா? அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, யார்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா நான் வீட்டுக்கு போனோம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் ஒரு காமெடி நடிகரோட வாய்ஸ். இந்த வாய்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது என்ன வாய்ஸுங்கிறத ரைட். அடுத்ததான் ஒரு என்னம்மா கண்டுபிடிச்சியாமா வச்சுரி, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் என்னம்மா. சரி, இப்போ அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க மேடம் ரெடி ஆகிட்டீங்களா? மெதுவாக தலையாடுறீங்களா? பாடுறாங்க. பாட்டு கேட்டோன்னு தான் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். பாடுங்க பாடுங்க பாருங்க. ஸ்டார்ட் மியூசிக் ஆக்ஷன். ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். தக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்குமே. யாரெல்லாம் விக்ரம் பார்த்தீங்க? ஹேண்ட்ஸ் அப். கம்மியானவங்க தான். யார் முத்து பார்த்துருக்கீங்க? முத்து ரஜினிகாந்த் படம் முத்து. நம்ம பாட்டுக்கே மூவ் ஆகணும். மூவ் ஆகுங்க. ஆனால் யாரெல்லாம் RRR பார்த்துருக்கீங்க? கையை தூக்குங்க. நிறைய பேர். அது எனக்கு தெரியும். KGF Chapter 2 யாருக்கு பிடிக்கும்? இவங்க எல்லா படத்துக்கும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா.
3, 2, 1 1. ஸ்டார்ட். Wiggling the vision, it will end. நல்ல உற்சாகமான ஒரு கைத்தறி கொடுத்துடலாம். மானச அண்ட் மகா அவங்களுக்கு நல்ல உற்சாகமான கை. அவனோட தொகலை நன்றி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். At the table doing shots, tripping fast and then we talk slow. Come over and start up a conversation with just me, and trust me, I'll give it a chance. Now take my hand, stop, and the man on the jukebox, and then we start to dance. And I'm singing like, girl, you know I want your love. Your love was handmade for
Let's not talk too much. Grab on my waist and put that body on me. Come on now, follow my lead. Come on now, follow my lead. ये गोली सोडावे ये करी कोळंबे वो कुट्टी पप्पी ना take me ये सिल्क सटर नी वेट कटर लव सोटा सोटा अभी तभी hey my dear बच्चा नी मनस बच्चा I'm gonna sikala my dear Rani ये ड्रीम लवानी ना से फयर पत्ती की रचा Thank you so much. Thank you. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன வாங்க சக்தி the greatest வாங்க அந்த டீம் வாங்க வாங்க சக்தி வாங்க வாங்க வீரன் big round of applause. Thank you so much. You did a very commendable job. Thank you so much. Thank you so much. Thank you. ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு ஏதோ சொன்னா என் பிளட் சுடாகுது நீ உட்கார்ந்தா நீ என்னோட லைனுக்கு வந்தா சிக்னல் வீடாகுது பாடிக்கலாம்
மங்கள இசை அப்படின்னு சேர்த்து சாப்பிட்டா என்ன சுகம் இருக்குமோ அந்த சுகம். இவர் வந்து வாசிக்கிறாருன்னா இந்த இடத்த விட்டு நம்மளால போக முடியாது. Get